பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கும், கர்த்தருடைய வல்லமை விடுவிக்கும். ஆமென். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கட்டளையிட தேவன் உங்களை சந்திக்கிறார். வேதத்திலே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அல்லேலூயா. கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அதே நேரத்திலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று அதே 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் பவுலும் சீலாவும் தேவனுக்காக வைராக்கியமே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே, அந்த நாட்களிலே விரோதிகள் அவர்கள் பொய்யான குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் அநேக அடிகளை அடித்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்து விட்டார்கள். அந்த நடுராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், பிசாசுடைய கிரியைகள் நம்மை சூழ்ந்தாலும், பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தாலும், நிந்தனைகள், அவமானங்கள் வந்தாலும், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில, எந்த உதவி இல்லாமல் கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலையில கட்டுண்டது போல காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில கூட அநேக காரியங்களில் விடுதலை இல்லாமல் எவ்வளவு காலம்தான் இப்படியே இருக்கிறது என்று சொல்லி மனவேதனையோடு காணப்படலாம். ஒரு வியாதி கட்டுகள், வேதனையான சில சூழ்நிலைகள், பிசாசுடைய கட்டுகள், ஏதோ ஒன்றிலே கட்டுண்டவர்களாய் சிறைப்பட்டு போன சூழ்நிலைகள், பாவத்தினாலே, கெட்ட பழக்கத்தினாலே, குடிவெறினாலே, தேவனை விட்டு தூரமாய் போகிற பின்மாற்றத்தினால் ஏதோ ஒன்றில் நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். நீங்களும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். சடுதியிலே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எதிர்பாராத நேரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அஸ்திபாரங்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்றால் சாத்தானுடைய திட்டங்கள், நம்மை நிர்மூலமாக்கும்படி, நம்மை வேதனைப்படுத்தும்படி அவன் போட்ட திட்டங்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இல்லாமல் மறைஞ்சிருக்கலாம். காரணம், அஸ்திபாரம் எப்பவுமே கீழே தான் இருக்கும். அந்த அஸ்திபாரத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் கண்கள் அதை பார்த்து நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், அதிர்வை கொண்டு வருவார். இன்றைக்கு எதெல்லாம் அசைக்க முடியாததோ அதெல்லாம் கர்த்தர் அசைப்பார். அல்லேலூயா. கடின இருதயங்களை அசைப்பார். வேதனையான போராட்டமான காரியங்களை அசைத்து விடுதலையாக்குவார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலண்டது. உங்களுக்கென நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம், விடுதலின் கதவுகள் இனி பூட்டப்பட முடியாது. கர்த்தர் திறப்பார். அது தானாய் திறமுண்டு போகும். ஏற்ற நேரத்தில் தேவனுடைய வல்லமைக்காக ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில சில ஆசீர்வாத கதவுகள், சில மேன்மையான கதவுகள், உங்கள் வேலை செய்கிற இடத்துல சில மேன்மையான கதவுகள் திறக்கப்படும். கர்த்தர் விடுதலையாக்குவார். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளும் உங்கள் மூலமாய் அநேகருக்கு விடுதலை கொடுப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு கண்களை மூடி ஒப்புக் கொடுங்கள். பரலோக பிதாவே, கட்டுகளை உடைக்கிறவர், விடுவிக்கிறவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை சத்தியம் விடுதலையாக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை விடுதலையாக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலையாக்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் கல்வாரியிலே ஜெயம் எடுத்த தேவன், இப்பொழுது யார் யார் வாழ்க்கையில சத்துருடைய சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு உடைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. வியாதி, கண்ணீர், துக்கம், பாடுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், எந்தெந்த பற்றாக்குறை, கடன்கள் சிக்க வைத்திருக்கிற சத்துருடைய
நூதன தந்திரமான காரியங்களை உடைந்து போகும்படி விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. வாலிப பிள்ளைகளை நூதனமாய் சிறைப்படுத்தி இருக்கிற பாவங்கள், குற்றம் குறைகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், எல்லா பொல்லாத ஆவிகள் விலகி போவதாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத கதவுகள், ஆசீர்வாதமான மேன்மையான கதவுகள் ஆண்டவரே திறக்கப்படட்டும். இவருடைய வேலை ஸ்தலங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஜெபிக்கிறப்பா. எல்லாருடைய கட்டுகளும் கலடுதுன்னு சொன்னபடி ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கு அத்தனை பேரையும் விடுவித்து ரட்சித்து சாட்சியா நிறுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. கட்டுண்டதெல்லாம் இனி விடுதலை ஆவதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வார்த்தையை விசுவாசிக்கட்டும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். உண்மையே சார்ந்து நம்பி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆமென்.